இப்போ பெரும்பாலும் மாடர்னைஸ்டா போறனால பூஜை அறைன்றது ஒன்று இல்லாமையே போயிடுச்சு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? வாட்டர் ரொம்ப முக்கியமானது ஒரு வீட்டுக்கு. இப்ப டேங்க் வைக்கிறதுலயும் இங்கே வைக்கணும் அப்படி ஏதாவது இருக்காச்சு? ஆண்களுக்கு வருமானம் குறைவா இருக்கு, இல்ல ஒரு சிலருக்கு வருமானமே இல்லை. இது என்ன நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டுல வடகிழக்கு மூலை கட்டாயம். வடகிழக்கு மூலை சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட வீடுகள்ல பாருங்க, பெண் சம்பந்தப்பட்ட பூனையோ பெண் சம்பந்தப்பட்ட நாயோ தான் வளரும். இந்த ஒரு விஷயம் நான் அதிகமா எனக்கு பாக்குறேன், இது தவறா இருக்கு, இந்த விஷயத்த மட்டும் நீங்க கண்டிப்பா மாத்திருங்க அப்படின்னு ஒரு அட்வைஸ் சொன்னீங்கன்னா எந்த ஒரு விஷயம் சொல்லலாம்? உங்களுடைய அனுபவத்துல இருந்து சொல்லுங்க சார். பெரும்பாலும் வீடு எந்த திசையை நோக்கி இருக்கு? பெரும்பாலும் வீடு எல்லாருமே செலக்ட் பண்றது பாத்தீங்கன்னா கிழக்கு வடக்கு, இதுதான் எல்லாருமே செலக்ட் பண்ணுவாங்க. தெற்கு அதுக்கு அடுத்தபடியாக தெற்கு செலக்ட் பண்ணுவாங்க. மேற்கு இப்போ வேற இதே கிடையாது. எனக்கு ரோடு வடக்கு தெற்கு இருக்கு, அப்போ கிழக்கு மேற்கு மனைகள் தான் அமையும். அப்போ மனைகள் நம்மளுக்கு பிரச்சனையானா மனைகள் பிரச்சனை கிடையாது. அதுல இருக்க வாஸ்து அமைப்புகள், இந்த பஞ்சபூதங்களை நம்ம எப்படி இயக்குறோம், இதனுடைய தன்மைகள் தான் நம்மளுக்கு முக்கியமா நம்ம கையாளணும், பார்க்கணும். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணும்னா, நம்ம ரீசெண்டாக ஒரு வாஸ்து பார்த்துருந்தோம். திருவண்ணாமலையில் ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்த்துருந்தோம். இப்போ அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம் ஜன்னல்களே இல்லை. அண்டு வடக்கு வாசல். இந்த வடக்கு வாசல் பார்த்தீங்கன்னா வடமேற்குல இருக்கிற வடக்கு வாசல். இந்த வடமேற்குல இருக்க வடக்கு வாசல் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே சொல்லுவோம், அது நீச்ச தன்மையில இருக்கிற வாசல். இந்த இடத்துல அதே மாதிரி வடகிழக்குல அவங்களுக்கு ஜன்னலும் கிடையாது, ஒரே வாசல். அந்த வடகிழக்குல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குடோன் மாதிரி ஒரு அமைப்பு, அப்படிதான் அவங்க வச்சுட்டு இருக்காங்க. இப்போ அது எந்த காரணத்துக்காக நம்ம அங்கே போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நண்பருடைய வீடு தான் அது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தையின்மை, ஒரு திருமணமாகி ஒரு 5 வருஷமா குழந்தை இல்லை. இப்போ இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. நம்ம போயிட்டு அங்கே அவங்க வீட்டையும் பார்த்தோம், ஜாதகத்தையும் வாங்கி பார்த்தோம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜாதகம் 2 பேருக்கும் பார்த்தோம். இப்போ அவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த 5ஆம் பாவகம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள், 3ஆம் பாவகம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள், வீரியம் சம்பந்தப்பட்டது அந்த ஜாதகருக்கு ஒரு கம்மியான தன்மை இருந்ததை நம்ம நோட்டீஸ் பண்ண முடிஞ்சது. அப்படிதான் அந்த வீடும் இருந்தது. அந்த வீட்டோட அமைப்பும் கிழக்கு பகுதியில் ஜன்னலே இல்லை. ஸோ கிழக்கு பகுதின்றது நம்ம இந்திரன் சொல்லுவோம். இந்த வீரியத்தன்மை நல்லா இருக்கணும்னா அந்த கிழக்கு பகுதி நல்லா இருக்கணும் வீட்டில். அப்போதான் அந்த ஒரு ஆண் தன்மை அங்கே நல்லா இருக்கும். அது மட்டும் பத்தாது, தென்மேற்கு மூலையும் நல்லா இருக்கணும். அப்போ அங்கே தான் வாரிசு உருவாகக்கூடிய ஒரு இடம். இப்போ அவங்களுக்கு நம்ம என்ன சஜஷன் சொல்லியிருந்தோம்னா, கிழக்கில் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் தான், ஒரு ஜன்னல் வைங்க, வாசல் மட்டும் கண்டிப்பாக நீச்ச வாசல் எடுத்துட்டு உச்சத்தில் வாசல் வைங்க. வடகிழக்கில் வடக்கு சார்ந்து கிழக்கு சார்ந்து வடகிழக்கில் நீங்கள் வாங்கிங்க. இதை கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஏன்னா ப்ராப்ளம் இருக்குது அந்த இடத்துல. அப்போ வாசலை கண்டிப்பாக மாற்ற சொல்லியிருந்தோம். அவங்கள மாற்றினாங்க. அவருக்கும் அடுத்து ஏஎல்பி லக்னம் மாறுது ஒரு 3 மாசத்துல. ஏஎல்பி லக்னம் மாறினோன்னு அவருக்கு இந்த 5ஆம் பாவகம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளும் 3ஆம் பாவகம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளும் நல்ல நிலைமைக்கு வந்துருச்சு. அப்போ பிரபஞ்சமே அவங்களுக்கு என்ன எப்படி கனெக்ட் ஆகுது பாருங்க. இப்போ ஒரு ஜாதகம் ஒரு சரியில்லாத ஒரு நேரத்துல அவர் அது மாதிரி ஒரு அமைப்புள்ள வீட்டுல தான் வசிக்கணும்னு இருக்காரு. வீடு அதே தான், நபர் அதே தான், ஜாதகம் அதே தான். ஆனா இங்க லக்னம் மாறும்போது அதற்குண்டான நிகழ்வுகள் மாறுதானா? கண்டிப்பா மாறுது. அப்போ பிரபஞ்சமே அவருக்கு கனெக்ட் பண்ணி அவர் ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம அங்க போயிட்டு அவருக்கு சஜஷன் பண்றோம். இப்போ அவருக்கு நம்ம சொன்னதுக்கு அப்புறம் அவர் எல்லாமே ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி வீட்டில் நம்ம சொன்ன வழிமுறைகள்லாம் பின்பற்றினாங்க. பின்பற்றினதுக்கு அப்புறம் இப்போ அவங்க ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி, சார் நீங்க சொன்னீங்க, எங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷமான விஷயத்த நம்மகிட்ட பகிர்ந்துட்டாங்க. அருமை. இப்போ ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா, இப்போ முன்னெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு அறையும் முக்கியத்துவம் கொடுத்து பண்ணாங்க. சமையல் அறை இப்படி இருக்கணும், ஒரு ஹால் இப்படி இருக்கணும் அப்படின்னு. இப்போ பெரும்பாலும் மாடர்னைஸ்டா போறனால பூஜை அறைன்றது ஒன்று இல்லாமையே போயிடுச்சு. அதுக்கான கவனம் செலுத்தாமையே இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ஹால்ல ஒரு இடத்துல ஒரு மூலையில வச்சுக்கலாம், ஒரு ஒரு கபோர்ட் மாதிரி செட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் போயிட்டாங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க?
கண்டிப்பா. இப்போ பூஜை அறைன்றது வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பா தேவையான ஒன்று தான். ம். ஆனா இப்ப இருக்கிற இட வசதி காரணமாக, ஏன்னா இப்ப நம்ம சிட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட், 500 ஸ்கொயர் ஃபீட், 700 ஸ்கொயர் ஃபீட் இதுல தான் வீடே கட்டுவாங்க. உண்மை. இப்ப அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து வேற வழி இல்ல. நீங்க வந்து ஒரு கபோர்டு மாரி ஒரு டைப்ல ஹால்ல ஒரு பக்கத்துல வந்து வச்சுக்கோங்க. அதுவே வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்டின்னா, நீங்க வந்து அதுக்குன்னு ஒரு உண்டான ஒரு அமைப்பு இருக்கு. பூஜை ரூமுக்குன்னு உண்டான ஒரு அமைப்பு இருக்கு. இப்போ வந்து வடகிழக்குல வந்து ஒரு சின்னதா ஒரு 4க்கு 6லாம் போடுறாங்க ரூம். ஓ! சின்ன ரூம். 4 அடி அகலம், 6 அடி நீட்டு. அதுல வந்து என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு ஆள் நின்னு பூஜை பண்ணலாம். அது மாரி வந்து ரூம வந்து குறுகலா போடாதீங்க. உங்களுக்கு வசதி இருக்கு, இட வசதி இருக்குன்னா, மினிமம் ஒரு 8க்கு 8 ரூமு, ஒரு 10க்கு 8 ரூமு அது மாதிரி போட்டு வடகிழக்குல வந்து நீங்க பூஜை ரூம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா ஷெல்ஃப் மாரி அறைகள் வந்து நீங்க வந்து இது பண்ணும்போது வடகிழக்குல லோட் பண்ணாதீங்க. அதற்கு வந்து மாற்றா வந்து நீங்க வந்து வடமேற்கு சைட்ல ஆ தெற்குல இருந்து அ வடக்க ஒட்டுற மாரி அந்த பகுதியில வந்து இந்த 50%க்குள்ள வந்து நீங்க வந்து பூஜை ரூம் வந்து கபோர்டு மாரி இதெல்லாம் வந்து செட் பண்ணிக்கோங்க. அப்படின்ற வந்து சொல்றோம். இதுல என்ன முக்கியமான விஷயங்கள்னா நம்ம வந்து பார்க்கணும்னா, நெறைய ஃபோட்டோஸ் வந்து டம்ப் பண்ணி வச்சுட்டு, அத தொடைக்காம, அத ம். அப்படியே ஒட்டட புடிச்சு, அத பூஜை ரூம கிளீன் பண்ணாம, குங்குமம், மஞ்சள் எல்லாமே வந்து கொட்டி. ஒரு அசால்ட்டடா சிதறி, அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கண்டிப்பா இருக்கக்கூடாது. நீங்க 2 ஃபோட்டோ வச்சிருந்தாலும், நீட்டா தொடச்சு, ஒரு விளக்கு டெய்லி காலையில பிரம்ம முகூர்த்தத்துல காலையில விளக்கேத்தணும். ஈவினிங்ல வந்து விளக்கேத்தணும். இந்த விளக்கு ஏற்றுவது ஒன்றே போதுமானது. முடிஞ்சா ஒரு ஊதுவத்தி கொளுத்தி, வீடு வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம நறுமணமா வச்சுக்கிறோமோ, அவ்வளவுக்கு எவ்வளோ வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து வீட்ல வந்து கண்டிப்பா அது வந்து கிரியேட் பண்ணும். ஸோ இது பூஜை அறை வந்து நீங்க ஷெல்ஃப்ல கூட வச்சுக்கோங்க. ஆனா ம். சுத்தமா வச்சுக்கோங்க, நீட்டா வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம அட்வைஸ் பண்றது. நிச்சயமா. நெக்ஸ்ட் வந்து வாட்டர் ரொம்ப முக்கியமானது ஒரு வீட்டுக்கு. இப்ப டேங்க் வைக்கிறதுலயும் இங்கே வைக்கணும். அப்படி ஏதாவது இருக்கா சார்? டேங்க் கண்டிப்பா வந்து அது வெயிட் எங்க லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வாஸ்து முறைகள்ல வந்து சொல்றாங்க. தென்மேற்கு தென்மேற்கு ஒட்டிய பகுதிகள்ல வந்து நம்ம ஓவர் ஹெட் டேங்க் அது எல்லாருக்குமே ஜென்ரலாவே தெரியக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்ப இந்த தென்மேற்குல வந்து நீர் வந்து அந்த இடத்துல வந்து வைக்கலாமான்னா வைக்கலாம். அத வந்து ஒண்ணும் இது இல்ல. வடமேற்குல வச்சுக்கலாம். வடகிழக்குல தான் வந்து நீர் அந்த ஓவர் வெயிட் வந்து அங்க ஆக்ட் ஆகக்கூடாது. அது மாரி பண்ணிக்கலாம். நீங்க அது மாரி சம்ப்லாம் எடுக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வடகிழக்குல கிணறு, போர் இதெல்லாமே வந்து வடகிழக்குல எடுத்துக்கலாம். ம், ம். அதுல வந்து பெருசா வந்து உங்களுக்கு ஒரு இதுவும் இல்ல. ரீசென்ட்டா நீங்க பார்க்கறதுல இந்த ஒரு விஷயம் நான் அதிகமா எனக்கு பார்க்குறேன். இது தவறா இருக்கு. இந்த விஷயத்த மட்டும் நீங்க கண்டிப்பா மாத்திருங்க. அப்படின்னு ஒரு அட்வைஸ் சொன்னீங்கன்னா, எந்த ஒரு விஷயம் சொல்லலாம்? இப்ப ரீசென்ட்டா நம்ம பார்க்குற வீட்லலாம் ஜென்ரலா இருக்கக்கூடியதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வடகிழக்கு சம்பந்தப்பட்ட இடங்கள். இந்த வடகிழக்கு சம்பந்தப்பட்ட இடங்கள்ல வந்து படிக்கட்டு போன்ற அமைப்புகள் வருது. வீட்டுக்குள்ளாரையே வந்து படிக்கட்டுகள் வருது. அந்த வடகிழக்குல வந்து போர்டிகோ வர்றது, வடகிழக்குல வந்து அ கார் பார்க்கிங் வர்றது. அப்போ வந்து வீடு வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த வடகிழக்கு கட்டாய் வரக்கூடிய ஒரு அமைப்பு வந்து வந்துருது. இப்ப ரீசென்ட்டா கூட வந்து நம்ம ஒரு வீடு வாஸ்து பார்க்க போயிருந்தோம். அவங்க வந்து வெளியூர்ல வ வாடகைக்கு தான் இருந்தாங்க. அங்க நல்லா தான் இருந்தாங்க. இப்ப இங்க சென்னை வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வருமானத்துல வந்து ஒரு சின்ன இது இருக்கு. ஆண்களுக்கு வந்து வருமானம் குறைவா இருக்கு. பெண்களுக்கு வருமானம் ஜாஸ்தியா இருக்கு. அந்த வீட்ல வசிக்கக்கூடிய பெண்களுக்கு வருமானம் நல்லா இருக்கு. ம், ம். ஆண்களுக்கு வருமானம் குறைவா இருக்கு. இல்ல ஒரு சிலருக்கு வந்து வருமானமே இல்ல. என்ற மாரி நிலைமைகள்லாம் இருக்கு. இது என்னன்னு நம்ம வந்து ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ல வடகிழக்கு மூலை வந்து கட் ஆயிருக்கு. ஓகே. இந்த வடகிழக்கு மூலை வந்து நம்மளுக்கு கட் ஆயிருக்க சமயத்துல, அந்த நிகழ்வுகள் என்னன்னா, வடகிழக்கு தான் வந்து ரொம்ப ஒரு வீட்டோட முக்கியமான ஒரு இடமே வடகிழக்கு தான். இது வந்து நம்மளுக்கு எப்படி தலை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ நம்மளுக்கு, அது மாதிரி ஒரு வீட்டுக்கு வந்து வடகிழக்கு. இந்த வடகிழக்குன்றது வந்து நம்ம ஆண் தன்மை உள்ள இடம் சொல்லுவோம். இப்போ ஆட்டோமேட்டிக்காவே ஒரு வடகிழக்கு வந்து பாதிக்கப்பட்ட ஒரு வீடு அப்படின்னா, அந்த இடத்துல இருக்கிற அந்த வீட்ல வசிக்கிற ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பாதிப்புகள் இருக்குமானா இருக்கும். பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள்ல பாதிப்பு இருக்குமானா இருக்கும். ம், ம். கண்டிப்பா. இதுக்கு என்ன பண்றது? இப்ப நம்ம வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. வாடகை வீடு வந்தாச்சு. அது என்ன பண்றது? அப்படின்னா, அவங்களுக்கு உண்டான திசைகள் இருக்கும். இப்போ நெறைய வீட்ல வந்து நீங்க பார்த்திருப்பீங்க.
நாய் வளர்க்குறது, பூனை வளர்க்குறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. சில வீட்டுக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா தேடி வரும். ஆமாங்க. கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய. கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா. தேடியே வரும் ஒரு விலங்குகள். அது ஏன் அந்த அந்த மாரி வீட்டுக்கு வந்து அந்த விலங்குகள் ஏன் வந்து தேடி வருது? இப்ப அந்த பாருங்க, வடகிழக்கு மூலை சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட வீடுகள்ல வந்து பாருங்க, பெண் சம்பந்தப்பட்ட பூனையோ, பெண் சம்பந்தப்பட்ட நாயோ தான் வளரும். ம், ம். ஆண் நாய் அங்க வளர்க்க முடியாது. ஏன்னா, அங்க ஆல்ரெடி ஆண் தன்மை பாதிக்கப்பட்டிருக்கு. இது மாரி நிகழ்வுகள் நெறைய வீட்ல வந்து பார்க்கலாம் நீங்க. ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஜாதகத்துல எந்த கிரகம் பலமா இருக்கு, எந்த திசைய பயன்படுத்தலாம், எந்த ரூம பயன்படுத்தலாம். அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு விதமான மாற்றங்கள உண்டு பண்ணி, அவங்களுக்கு பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள்ல இந்த விஷயங்கள வந்து நம்ம கரெக்ட் பண்ணி குடுக்க முடியுமான்னா, கண்டிப்பா கரெக்ட் பண்ணி குடுக்கலாம். இப்போ அது மாதிரி நம்ம நெறைய வீடுகள் வந்து வடகிழக்கு மூலை பாதிக்கப்பட்ட வீடுகள் தான் பார்க்குறோம். ம். இன்னொரு வீட்ல கூட வந்து பார்த்தோம்னா, இந்த வடகிழக்கு மூலையில வந்து கரெக்ட்டா ஈசான்யம் சொல்லக்கூடிய இடத்துல படிக்கட்டு. இந்த வடகிழக்கு ஈசான்யம் அந்த இடத்துல தான் ஹால் இருக்கு. ஹால ஒட்டி அந்த இடம் படிக்கட்டு வருது. அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து என்ன சொல்றோம், ஒரு வீட்ல இருக்கவங்களுக்கு வந்து ஒரு லவ் அஃபேர் வரும். ஆனா அது கட் ஆயிடும். கேது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் வந்து அந்த இடத்துல இருக்கும். நீங்க வடகிழக்க வந்து சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். அவரு வடகிழக்கு வந்து சரி பண்ணி அந்த மாடிப்படி எல்லாம் வந்து மாத்தி அமைச்சாரு. எல்லாமே சரியாயி போச்சு அவருக்கு. இது மாரி நெறைய விஷயங்கள் வந்து நம்ம வாஸ்துல வந்து சொல்லிட்டே இருக்கலாம். ம். இப்ப ரீசென்ட்டா தான் நம்ம வாஸ்து அதெல்லாம் ஃபாலோ பண்றோம். ஆனா முன்னாடி நம்ம முன்னோர்கள்லாம் வந்து வாஸ்து வந்து தான் என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. ஒரு வீடு, ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணியிருப்பாங்க. ஆனா முன்னாடி இருந்ததுக்கும், இப்ப இருந்ததுக்கும் எந்த அளவுக்கு மாற்றம் இருக்கு வாஸ்து வந்ததுக்கு அப்புறம்னு உங்களோட அனுபவத்துல இருந்து சொல்லுங்க. முன்னாடி வாஸ்து இல்லன்னுலாம் சொல்ல முடியாது. வாஸ்துலாம் வந்து எல்லாருமே அந்த காலத்திலேயே வந்து நெறைய வாஸ்து பார்த்து தான் வீடே கட்டியிருக்காங்க. அப்படிங்களா? ஆமா. அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, முற்றம் வைத்த வீடுகள்லாம் பார்த்திருப்பீங்க. ஆமா. நடுவுல வீட்டுக்கு நடுவுல வந்து ஓப்பன் இருக்கும். ஆமா. அது வந்து பிரம்மஸ்தானம்னு சொல்லுவோம். இப்ப கட்டுற வீடெல்லாம் வாஸ்து கிடையாது. இப்ப நம்ம வந்து நம்மளுடைய சௌகரியத்துக்காக வாஸ்துவ வந்து ஃப்ளெக்சிபிளா பயன்படுத்திக்கிறோம். அவ்வளவுதான வழிய. ம முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அற்புதமான முறையில வாஸ்துவோட வீடுகள் கட்டியிருந்தாங்க. அந்த முற்றம்ன்றது வந்து பிரம்மஸ்தானம். இந்த பிரம்மஸ்தானத்த வந்து எப்பயுமே லோட் பண்ணக்கூடாது. தொறந்து வச்சுக்கணும். அது வந்து இயற்கையோட பிரபஞ்சத்தோட சக்திகள் வந்து நம்மளுக்கு அது வழியா தான் மழை வந்தாலும் மழை நேரா வந்தாலும் உள்ள வரும், வெயில் காய்ஞ்சாலும் உள்ள வரும். காத்து வந்தாலும் அது உள்ள வரும். அது அந்த காத்து வந்து அப்படியே வீடு ஃபுல்லா பரவும். ஸோ அப்போ அந்த இடத்த லோடே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். வீட்டோட அந்த நடுப்பகுதிய. இப்ப அது மாதிரி நான் இப்ப கட்டுறவங்கலாம் என்ன பண்றாங்க, கரெக்ட்டா சென்டர்ல வந்து படி வச்சுடுறாங்க. படி வச்சு ஸ்பைரல் ஸ்டெப்ஸ். நம்ம வந்து ரீசென்ட்டா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். இப்ப அந்த இடத்துல என்னன்னா, கரெக்ட்டா வந்து ஒரு இது கம்பெனியோட ப்ராஜெக்ட். இது வீடு இது. அங்க போகும்போது அவங்க வந்து வாடகைக்கு போறாங்க. இன்னொருத்தர் வந்து வாடகைக்கு போறாங்க. போகும்போது அவங்க வந்து அந்த இடத்துல இருதய நோயால் பாதிக்கப்படுறாங்க. இப்ப இந்த இருதய நோயால் பாதிக்கப்பட்டதுக்கு என்ன காரணம்? இது வந்து ஜாதகம் காரணமா? வீடு காரணமா? வாஸ்து காரணமா? அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது, இல்ல அவங்க உடல்நிலை காரணமா? எல்லாத்தையுமே நம்ம வந்து கம்பைன்டா தான் வந்து அந்த ஆராய்ச்சி பண்ணணும். ஏன்னா, வீடு மட்டுமே தனியா பார்க்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு ஜாதகம்னு ஒண்ணு இருக்குல்ல. நம்ம ஜாதகத்திலேயே நம்மளுக்கு வந்து இந்த சம்பந்தப்பட்ட 4ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட நிகழ்வு பாதிக்கப்பட்டிருக்கான்னு பார்க்கணும். அவங்க ஜாதகத்திலயும் 4ஆம் பாவகம் சம்பந்தப்பட்ட நிகழ்வு பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு அப்பதான் வந்து ஏஎல்பி லக்னம் 1 வருஷத்துக்கு முன்னாடி மாறி இருக்கு. அவங்களும் அப்பதான் அந்த வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்காங்க. ஆனா அந்த 1 வருஷமா தான் அவங்களுக்கு வந்து இருதயத்துல பாதிப்பு இருக்கு. இது எங்கன்னு பார்த்தோம்னா, கரெக்ட்டா வீட்டோட சென்டர்ல வந்து மாடிப்படிய போட்டிருக்காங்க. இப்போ நம்ம வீட்டோட சென்ட்ரல் வந்து பிரம்மஸ்தானம்னு சொல்றோம். இந்த பிரம்மஸ்தானம் லோட் ஆகக்கூடாதுன்னு சொல்றோம். ஸோ அந்த சமயத்துல அந்த வீட்டு கரெக்டா சென்டர்ல மாடிப்படி போட்டதுனால அவங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்கான்னா கண்டிப்பா இருக்கு. இது மாதிரி சொல்ல முடியும். பழைய காலத்துல வீடு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, எல்லாமே வாஸ்து முறைப்படி தான் கட்டியிருக்காங்க. அதனால வந்து பழைய முறையில வந்து வாஸ்து இல்ல, இப்பதான் நம்ம வாஸ்து பின்பற்றலாம் கிடையவே கிடையாது. வாஸ்துன்றது காலங்காலமாக இருந்து வருகிறது. இன்னும் கேட்டாங்கன்னா, இப்ப நம்ம தான் வந்து என்ன பண்றோம், வாஸ்துன்ற பேர்ல நிறைய நம்மளுக்காக ஃபிளெக்சிபிலிட்டியா எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இவ்வளவு நேரம் எங்களுக்காக நிறைய தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.